போலீஸ் அந்த அட்ரஸ் புக்கில் இருக்கிற எல்லா ஃபோன் நம்பர்களுக்கும் விடாமல் டயல் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் ரீச் ஆகுது. 35 வருஷங்களாக ஒரே ஒரு லேடி மட்டும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் கேத்தி. கேத்தி கிட்ட பேரலில் கிடைச்ச அந்த சவுத் அமெரிக்கன் ப்ரெக்னென்ட் உமனை பற்றி கேட்டதும் அவங்களுக்கு உடனேயே அடையாளம் தெரிஞ்சிருக்கு. கேத்தி கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேரில் ஒருத்தர் அந்த பேரலில் கிடைச்ச லேடி. அந்த பேரலில் கிடைத்த பெண்ணின் பெயர் ரைனா ஏஞ்சலிகா. சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர். ரெய்னாவோட அடையாளங்களை போலீஸ் அவங்க கிட்ட சொன்னதுமே கேத்தியோட கண்கள் கலங்கியிருக்கு. தனக்கு ரெய்னாவை தெரியும் என்றும் 30 வருடங்களுக்கு முன் அவர் காணாமல் போய்விட்டதாகவும் சொல்கிறாங்க. ரெய்னாக்கு இத்தனை வருஷமா என்ன ஆச்சுங்கிற கேள்விக்கு கேத்திக்கு அன்னைக்கு விட தெரிஞ்சிருக்கு. ரெய்னா 1966 சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருந்து நியூயார்க்குக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க. அங்கே சின்னதாக ஒரு ரூம் எடுத்து தங்கி அவங்க அங்கே இருந்த ஒரு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பிளாஸ்டிக் செடிகள் மேனுஃபேக்சர் பண்ணுற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் தான் ஹாவர்ட்க்கும் ரெய்னாக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரெய்னா தான் ஃபேமிலி கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்கன்னு ரெய்னாவை பற்றி தெரிந்த கேத்தி போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை லெட்டர் போட்டு பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. கால் பண்ணியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரெய்னா காணாமல் போன கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கேத்தி கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேத்தி கிட்ட ரெய்னா கடைசி வரைக்கும் சொல்லலை. கேத்தி ரெய்னா கிட்ட எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்ட கேள்விக்கு ரெய்னா தான் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 குழந்தைகள் இருப்பதாகவும் ஆனால் கூடிய சீக்கிரம் நாங்கள் திருமணம் செஞ்சு போகணும் சொல்லியிருக்காங்க. அதற்கு கேத்தி, உன் பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரான்னு கேட்ட கேள்விக்கு ரெய்னாக்கு விட தெரியாமல் இருந்திருக்கு. உடனே ரெய்னா தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் தான் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை எடுத்ததோ தான் பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ரெய்னா அவங்கக்கிட்ட தனக்கும் ஹாவர்டுக்கும் பழக்கம் இருப்பதாகவும் அதனால் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஹாவர்டுக்கும் கால் பண்ணி தான் ஒய்ஃப் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஹாவர்ட் ரெய்னாவை ஃபோன்லேயே கொலை செஞ்சிருவதா மிரட்டி இருக்காரு. பதட்டம் அடைஞ்ச ரெய்னா உடனே கேத்திக்கிட்ட வந்து தான் பெரிய தப்பு பண்ணிட்டதாகவும் தான் பாய் ஃப்ரெண்ட் கொன்னுடுவாருன்னும் பயத்தில் சொல்லியிருக்காங்க. கேத்தி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னும் நிம்மதியாக போய் தூங்கும்படியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த சில தினங்கள்லேயே ரெய்னா காணாமல் போகிறாங்க. கேத்தி ரெய்னா காணாமல் போன்ற 2 தினங்கள் கழித்து அவங்க ரூமுக்கு போய் செக் பண்ணுறாங்க. அங்கே ரெய்னா இல்லாததுனால கேத்தி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் போலீஸ் கேத்தி ரெய்னாவோட ரிலேட்டிவ் இல்லாததுனால கம்ப்ளைண்ட் எடுக்க மறுக்கிறாங்க. போலீஸோட கணிப்பில் ரெய்னாக்கு என்ன நடந்திருக்குன்னா, கேத்தி கிட்ட பேசின அதே இரவு ரெய்னா ஹாவர்டை சந்திக்க அவர் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு போயிருக்காங்க. தான் கர்ப்பமாக இருக்கிறதுனால உடனே கல்யாணம் பண்ணிக்கப்படியும் வற்புறுத்தி இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி ரெய்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால கோவமாக இருந்த ஹாவர்ட் அவரை பலமாக தாக்கியிருப்பாங்க. அந்த தாக்குதலில் ரெய்னா இறந்தும் போயிருக்கணும். பின்பு ரெய்னாவை ஒரு பேரலில் போட்டு அடைச்சி அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேரலுக்குள்ளேயே போட்டு ஒரு பிளாஸ்டிக் திரவத்தையும் அந்த பேரலில் ஊற்றி சீல் பண்ணியிருக்காரு ஹாவர்ட். பின்னர் அந்த பேரலை எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் பேஸ்மெண்ட்லேயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹாவர்ட் எல்கின்ஸ் அதே வீட்டில் பேஸ்மெண்ட்டில் ரெய்னாவோட பிணத்தை வச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வருடங்கள் தன் குழந்தையோடும் மனைவியோடும் செலவழிச்சிருக்காரு. சிறிது காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கும் போயிட்டாரு. அந்த வீடு பல ஓனர்ஸ்கள் கை மாறினாலும் அந்த பேரல் ஹெவியாக இருந்ததுனால யாருமே அதை எடுக்க முயற்சி பண்ணலை. நியூஸ் டுடே என்கின்ற சேனலில் இந்த கேஸை கவர் செய்கிறாங்க.
அந்த சேனலை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் சவுத் அமெரிக்காவில் இருக்குல்ல சால்வடார் என்ற கிராமத்துக்கு போய் ரெய்னாவோட அம்மாவை சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. ரிப்போர்ட்டர்ஸ் ரெய்னாவோட அம்மாவை சந்தித்த போது அவங்களுக்கு 95 வயது. அவங்கக்கிட்ட அவங்களோட பொண்ணு 30 வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாள் என்று சொன்னதும் அவங்க மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க. பின்பு எழுந்து ரெய்னா பெரிய கனவுகளோட நியூயார்க்குக்கு வேலைக்கு போனதாகவும் இப்படி ஒரு முடிவு தன் பொண்ணுக்கு வந்திருக்க வேண்டாம் என்றும் சொல்லி வருத்தப்படுறாங்க. 30 வருடமாக தான் பொண்ணு எங்கே போனா என்ற கேள்விக்கு விடை கிடைச்சதுனால ஓரளவு நிம்மதியும் அடைகிறாங்க ரெய்னாவோட தாய். அந்த ரிப்போர்ட்டருக்கு மிகுந்த நன்றியும் சொல்கிறாங்க. ரெய்னா காணாமல் போன கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு பல கனவுகள் வந்ததாகவும் சில தடவை கனவுகளில் ரெய்னா ஒரு பேரலுக்குள்ளே படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதாகவும் அதற்கப்புறம் எத்தனையோ தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முயற்சி செய்ததாகவும் ஆனால் எந்த போலீஸுமே தான் பொண்ணு எங்கேங்கிற கேள்விக்கு விடையை இதுவரையும் தெரிவிக்கவில்லைன்னு ரெய்னாவோட அம்மா சொல்கிறாங்க. அந்த ஊரில் ரெய்னா ஆல்ரெடி கல்யாணமாகி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருன்னும் ரெய்னாவோட ஹஸ்பண்ட் இன்னொரு அஃபேர் வச்சு அந்த பெண்ணும் ரெய்னாவோட ஹஸ்பண்டால் கர்ப்பமானதுனால ரெய்னா அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நியூயார்க்குக்கு வேலைக்கு போனதாகவும் ரெய்னாவோட தாயார் சொல்கிறாங்க. ஆனால் லைஃப் ரெய்னாவை எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா வேலைக்கு போன இடத்துலையுமே ரெய்னா தான் ஹஸ்பண்ட் செய்த மாதிரி அதே ஒரு தவிர ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை மறுபடியும் காதலித்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ரெய்னா. அது தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறுன்னு ரெய்னா உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த தவறுக்கான பதில் அவங்களோட மரணம்.